ஆண்டி, நாளுக்கு நாள் மகேஷும் வார்டனும் ஓவரா போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க தான் கண்டுக்கவே இல்ல. இன்னைக்கு மகேஷ் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து வார்டன் எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். என்னன்னு கேட்டா பர்சனல்னு சொல்றான். இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்னால முடியல ஆண்டி. நேர்ல போய் வார்ன் பண்ணிட்டு வந்தோம். அவ என் பிள்ளைகிட்ட உரிமை கொண்டாடுறாளா? இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க கூடாது. எல்லாமே என் கைய மீறி போனதுக்கு அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்ல. இப்பவும் நீங்க இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மகேஷ் உங்களுக்கு பிள்ளையா இருக்க மாட்டான் ஆண்டி. என்ன சொன்ன? இல்ல ஆண்டி, மகேஷ்காக பொண்ணு கேட்டதா இருக்கட்டும். மகேஷ் கோவப்பட்டு சாப்பிடாம ஆபீஸுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சு ஆனந்தி கிட்ட சமைச்சு கொடுத்து அனுப்புறதா இருக்கட்டும். இன்னைக்கு 2 பேரும் லஞ்சுக்கு போறதா கூட இருக்கட்டுமே. இது எல்லாமே ஏதோ அவங்க 2 பேரும் அம்மா பையன் மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அததான் நான் சொன்னேன். இங்க பாரு மித்ரா, இனிமே அந்த பொம்பளைய என் பிள்ளைக்கு அம்மான்னு சொல்ற வேலையை வச்சுக்காத. அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இல்ல ஆண்டி, சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். பேச்சு கூட சொல்லாத மித்ரா. சாரி ஆண்டி. இப்போ என்ன பண்ண போறீங்க? அவன் அந்த பொம்பளை எங்க கூட்டிட்டு போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ வா. ஆண்டியோட வழக்கமான கோவம் இது இல்லையே. இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எவ்வளவு ஆச்சு மகேஷ்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன? மகேஷ் சாரை பார்க்கணும். அதோ அந்த டேபிள்ல இருக்காங்க பாருங்க. ஓகே சார். I'm very happy that you like the food. Yes? Your delivery sir. Yeah. சார், உங்க பார்சல். Thank you. இதில் ஒரு சைன் பண்ணுங்க சார். Yeah. Yeah. Thank you சார். என்ன மகேஷ், உன் ஆர்டரை இங்க டெலிவரி பண்றாங்க? நான் கேட்ட எங்க வேணா கொடுப்பாங்க. என்ன மகேஷ் இது? இத உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். இந்தாங்க, பிரிச்சு பாருங்க. பாருங்க மேம். என்ன மகேஷ், என்ன இது? பிரிச்சு பாருங்க. மகேஷ், புடவையா? எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். என்ன என்ன மகேஷ்? நான் உங்களை ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே ஸ்டிஃபா காட்டன் சாரியை கட்டிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி தெரியணும்னு நீங்க அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் தோணுச்சு. அதே சமயம் உங்க டேஸ்ட்லயும் இது இருக்கணும். அதனாலதான் சில்க் காட்டன் சாரி வாங்கியிருக்கேன். எதுக்கு மகேஷ் இதெல்லாம்? சும்மா நான் உங்களை அம்மான்னு சொன்னா மட்டும் போதுமா? அம்மா மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணணும்ல, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மகேஷ். இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும், அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். என்ன இது 25,000 போட்டிருக்கு? ஆமா, ஹை குவாலிட்டி ஸ்பெஷல் சில்க் காட்டன் சாரி. என்ன மகேஷ், ஒரு 500 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தாலே அது எனக்கு ஸ்பெஷல் தான். நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதான், என் அம்மாவுக்கு எது பெஸ்டோ அதுதான் நான் வாங்கி தருவேன். நெக்ஸ்ட் ஒரு பியூர் சில்க் காட்டன் சாரி பார்த்து வச்சிருக்கேன். அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 1 lakh. அவ்வளவுதான். மகேஷ், நீங்க சும்மா இந்த விலையெல்லாம் பார்க்காதீங்க.
இது உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இருங்க வச்சு காட்டுறேன். கொடுங்க அத. வாவ், சும்மா வச்சு பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கே. நீங்க கட்டிக்கிட்டு வந்தீங்க, பயங்கர டிவைனா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மகேஷ், இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆமால, ஏதாவது ஒண்ணு செய்யணும். எழுந்துருங்க. எதுக்கு மகேஷ்? எழுந்துருங்க சொல்றேன். நீங்க நில்லுங்க. ஏதாவது பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நான் உங்க கால்ல விடுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவன் என்ன பண்றான் மித்ரா? ஐயோ, ஆண்டி இருங்க ஆண்டி. நல்லா இரு மகேஷ், நல்லா இரு. 100 ஆயுசுக்கு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். எந்திரி. மித்ரா, இதுக்கு மேலயும் இவன் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால பொறுமையா சும்மா இருக்க முடியாது. இவன ஆண்டி நீங்க என்ன பண்றீங்க? அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அது நம்ம ஃபேமிலிக்கு தான் அசிங்கம். அதுக்காக அவன் போய் அந்த பொம்பளை கால்ல விழுவா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஐயோ, இங்க எதுவும் பண்ண வேண்டாம் தான் சொல்றேன். வெளியில போய் பேசிக்கலாம் வாங்க. செல்ஃபி வேறையா? ஆண்டி ஆண்டி வாங்க போலாம் வாங்க. ஸ்மைல். நல்ல சாப்பாடு. போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டா இந்த நாள் இனிமையா போயிடும். சாப்பாட்டையும் தாண்டி அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. யாரு? ஆனந்தியவா? ஆனந்திய கவனிச்சுக்கிட்டத சொல்றியா? ஏய் ரெஜினா, என் அத்தை உங்களை கவனிக்கலையா? உன் கூட வந்திருக்கோன்னு போனா போதுன்னு கவனிச்சாங்க. ஏய், அத்தை என்னைய விட உங்களதே நல்லா கவனிச்சாங்க. சும்மா ஏதாவது குறை சொல்லாத. ஏய் ரெஜினா, எதுக்கு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? பாரு, அவங்க அத்தைய பத்தி சொன்னதும் மூஞ்சல சவந்து போச்சு பாரு. போங்கடி, சும்மா என்னைய வம்பு பண்ணிட்டு இருக்காதியா. என்னம்மா ஆனந்தி, அவசர அவசரமா ஆட்டோ பிடிச்சி போனீங்க? ஏதோ பிரச்சனை நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சாவகாசமா பேசிட்டு வரீங்க. அப்படி எங்க போனீங்க? ஆனந்தியோட மாமியார் வீட்டுக்கு தான்.